வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரான்ஸ்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன இருவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அதாவது இது உத்தியோகமா சட்டபூர்வமா போகல. இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போன இடத்துல ஸ்ரீலங்கா கடற்படையினரால கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கணும். 2 பேர். அதாவது 2 பேர். எனக்கு தெரிஞ்சாக்கள் வச்சுக்கொள்ளுங்களேன். தயவுசெய்து இப்படியான ஒரு ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. நீங்க இங்க ஒரு நாட்டுல அரசியல் தஞ்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அதாவது ரிஃப்யூஜி விசா கிடைச்சிருக்குன்னா, நீங்க இலங்கைக்கு போக இயலாது. உங்களுக்கு தர்ற பாஸ்போர்ட்ல இலங்கைக்கு நீங்க போக இயலாது. அப்படியான நேரத்துல இந்தியாவுக்கு போய் இந்தியாவில இருந்து கடலால இலங்கைக்கு போறதுன்றது முந்தி அப்படி ஆட்கள் போய் வர்றது ஓகே. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன நடக்குது, இலங்கையில என்ன மாற்றங்கள் நடந்துருக்குன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நாங்க அப்படி செய்யறது இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி 2-3 தடவை சொன்னேன். நான் போறேன்டா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சொல்லி, ரிஸ்க்கு தேவையில்லாத கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அது இதுன்னு சொல்லி இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அது வேற லேட் ஆகுதுன்னு சொல்லி வெளிக்கிட்டு போனது. அது இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இங்க விரையிலுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்ப அங்க பிடிச்சிட்டாங்க ஓகே. இப்ப அங்க பிடிச்சி இப்ப சட்டவிரோதமா ஒரு நாட்டுக்கு போக இயலாது. ஓகே, இலங்கையர் ரெண்டபடியா இப்ப நாட்டுக்கு போறதுனாலும் இங்க அரசியல் தஞ்ச உரிமை உள்ள ஒரு ஆள் அதாவது இங்க பிரான்ஸ்ல ரெஃப்யூஜி விசா கிடைச்ச ஒரு ஆள் இலங்கைக்கு போய் அங்க பிடிபட்டா நோமலா சட்டவிரோதமா நோமலா உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க ரெஃப்யூஜி விசா கேன்சல் பண்ண இயலும் இந்த கவர்மெண்டால. இப்ப என்ன நடக்க போகுன்னு தெரியாது. ஆனா இங்க வர முடியுமான்றது கேள்விக்குறி. அப்படி திருப்பி காசை கட்டித்தான் வரையில இதால வரையிலாது. அப்படி வந்தா என்னன்னு சொன்னா விசா கிடைக்குமான்றது அடுத்த பிரச்சனை. ஆனா போன 2 பேரும் இப்ப இங்க கல்யாணம் கட்டி அப்படி இப்படி இங்க வைஃப் பிள்ளைகள் அப்படி இருந்த வேற 2 பேருமே கல்யாணம் கட்டாதாக்கள். ஆனப்படியே திரும்பி வர்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதால தயவு செய்து இப்படியான தேவையில்லாத வேலைகள் பார்க்காதீங்க. உங்களுக்கு குடும்பத்தை பார்க்கணும், நாளைக்கு பார்க்கலன்னு சொன்னா இந்தியாவுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். அல்லது இந்தியாவோட மலிவா தாய்லாந்துகளுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்க வடிவா உங்களோட லீவை வெக்கோஸை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனா தயவு செய்து இப்படி உங்களோட வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலான அமைகிற இப்படியான செயல்பாடுகள்ல தயவு செய்து ஈடுபடாதீங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்ப முந்தி மாதிரி இல்லை. மீனவர்கள் காசை வேண்டிட்டு உங்களை கொண்டே அங்கே இறக்கி விடுவேன், ஓகே மன்னார்ல இறக்கி விடுவேன் வைங்க. ஆனால் இப்போ ஸ்ரீலங்கா முந்தி ஆமியும் காசு வேண்டிட்டு காசை வேண்டிட்டு ஆமியும் ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஆமிக்கு காசு கொடுக்கல, அது ஒன்றும் இல்லை. நீங்கள் போனால் கைது செய்யப்படுவீங்க. அதனால இது வரைக்கும் என்ன விளக்க முறையெல்லாம் இருக்கணும் என்ன விடையில இப்படியான வேலைகள் இப்படியான விரோத இப்படியான வேலைகள்ல உங்களோட உயிருக்குத்தான் அச்சுறுத்தல். இதை காரணத்தில் கொண்டு தயவு செய்து உங்க இப்படியான ஆபத்தான விளையாட்டுகள்ல விளையாடாதீங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த செய்தி அனைத்து ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்ற புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆனது. அதால எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.